ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் கோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கோஸ்னாலும் எடுத்துக்கலாங்க, கொஞ்சமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாகவும் எடுத்துக்கலாங்க, உங்களோட விருப்பம் தாங்க. நான் சின்ன கோஸில் பாதி கோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கோஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் கோஸ்லாம் பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கழுவி எடுத்து வச்சிடலாமா? இப்போ நம்ம கழுவி எடுத்த கோஸை ஒரு ஓரம் வச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாங்க. 2-3 பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நசுக்கி எடுத்துக்கலாங்க, உங்களோட விருப்பம் தாங்க. 2-3 காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருலாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் போல் இப்படியே கலக்கி விட்டுருங்க, இடையில கரண்டி வச்சு. இப்போ இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும். இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் ஃபுல்லாகவே கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச கோஸை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கோஸ் கூட எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டைம் கோஸ் மட்டுமே கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் கிட்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கோஸில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க, மிதமான தீயிலே வச்சு. தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சு இதே மாதிரி வதக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. கரெக்டாக கோசு வெந்துருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சாதம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வேக வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் வந்திருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க காய் வெந்துடுச்சு. பாருங்கள், காய் ஃபுல்லாகவே கலரும் மாறிடுச்சுங்க.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ரைஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாப்பாட்டை. இது கூடவே தேவைன்னா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சாப்பாடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப பலனும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாங்க சாப்பாடு. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.